எவனே தெரியலடா. குளிக்க போறேன். குளிக்கும் போது ஒரு பாக்கெட்ல காசு வைப்பேன். குளிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே அதை எடுத்து மாற்றி இன்னொரு சட்டையில வைப்பேன். கிளம்பி வரும்போது சட்டையை போட்டுன்னு அதில் காசு எடுத்து வச்சு நான் வருவேன். சரி ஆனால் எடுத்து போகிறேன் வீட்டில் காசுன்னு சொல்லிட்டு நான் குருவி சாகர மாதிரி சேர்த்து வச்சா இதை எவனோ ஆட்டையை போடுறான்டா. ஆனால் பாரு அதில் என்னன்னா இவ்வளோத்த நான் மாற்றி வச்சான் அந்த அளவுக்கு அவன் திறமையை திருடுறான். இப்போ புரியல. எனக்கு ஒரு தமிழ் டவுட் இருக்குது. ஆனால் யோசிச்சு பார்த்தேன் அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். அந்தெல்லாம் திறமையானவன் இல்லை. திருநவன் கெச்சா அவனுக்கு எதனா பாராட்டுற மாதிரி எதனா ஒன்று பண்ணும். சாதாரண விஷயம் கிடையாது. அவன் திருட்டு இருப்பானோ நம்ம வீட்டில் திருடு சொல்கிறான். எத்ததே நான் தானே. ஏய் சும்மா இவர் எத்தாரான் மெயின் கேட் போட்டுவியா சொல்றதுக்கு என்ன மெயின் கேட் போட்டுவியா இது வரும்னா பின் வேல வரும்னா இந்த சட்டை வைப்பியா அப்படியே போயிட்டு வந்து திருப்பி இன்னொரு சட்டில் வைப்பியா அங்கிருந்து இன்னொரு சட்டில் வைப்பியா. நான் சொன்ன கதை வேணும் சொல்லாத சும்மா நீலாம் அதெல்லாம் எடுத்துருக்க மாட்டேன். நான் தானே எத்தேன் சத்தியமா சத்தியமா சத்தியமா. இங்கே மட்டும்தான் திருடிக்கிறியா இல்லை வேற எங்கன்னா கை வச்சுக்கிறியா? ஃபோன் கல்ல ஃபோன் கல்ல அப்புறம் மிஸ் பேக்கில் திருடிக்கிறியா? பரவாயில்ல பரவாயில்ல விடு. நிறைய இடத்துல கை வச்சுக்கிறேன். சரி விடு கை கொடுறேன் நினச்சி பெருமையாக. இப்போதான் என் தம்பின்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். என்ன நல்லா படிக்கிறியா? டேய் நீ எப்படி படிக்க மாட்டேதானே? டேய் படிக்க மாட்டேதானே? எப்படி படிப்ப? திருடு தீவு கட்ட காத்து வச்சுருந்தா